வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான பார்க் அப்படின்ற ஹாரர் த்ரில்லர் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் சூப்பரா இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பார்க்க தான் நமக்கு காட்டுறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் பாலை வச்சு விளையாடிட்டு இருக்கான். அவன் விளையாடிட்டு இருக்கும் போது பால் வேற ஒரு இடத்துக்கு போயிருது. அதை எடுக்கிறதுக்காக வர பையன் ஷாக் ஆயிடுறான். மரத்துல யாரோ தொங்கிட்டு இருக்கிறத பாக்குறான் போல. அதை பார்த்துதான் இந்த பையன் ஷாக் ஆயிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவோட பேரு மித்ரன் அப்படின்றது. இவர் வேலை வெட்டிலாம் போகாம வெட்டியா தான் சுத்திட்டு இருக்காரு. எப்பதான் நீ மாற போறியோ தெரியல அப்படின்ற மாதிரி அம்மாவும் காலையிலேயே பையனை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பாண்டின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அவர் கூட சேர்ந்த மாதிரி கோயிலுக்கு தான் வந்திருக்காரு. ஹீரோ புது செருப்பு வாங்கி இருக்கிறதுனால இந்த செருப்பு மட்டும் நீ பாத்துக்கோன்ற மாதிரி இவர் மட்டும் சாமி கும்பிட உள்ள வராரு. இவர் சாமி கும்பிட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க பேரு யாழினி அப்படின்றது. யாழினிய பார்த்தோன்னே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சிருது போல. அவங்களே மெய் மறந்து பாக்குறாரு. அவங்க போகும்போது அவங்கள ஃபாலோ எல்லாம் பண்றாரு. இப்ப குருன்ற ஒரு நபரை நமக்கு காட்டுறாங்க. இவன் பக்கா உமனைசரா இருப்பான். முன்னாள் எம்எல்ஏவோட பையன் தான் இவன் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்காக இந்த பொண்ணை லாக் பண்ணி வச்சிருக்கான். இந்த பொண்ணுமே தயவு செஞ்சு என்ன விட்டுரு அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இவன் விடுற ஐடியாலேயே இல்ல. அப்பன்னு பார்த்தா அப்பா கிட்ட இருந்து கால் வருது. நான் கெஸ்ட் ஹவுஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன்னு அப்பா சொல்றாரு. இது தெரிஞ்சதும் இவன் ஷாக் ஆயிடுறான். உடனே இந்த பொண்ணை அனுப்பணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான். அனுப்பி விடுன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்றான். எதுக்காக அதுக்குள்ள விடணும் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேட்கறாரு. என் அப்பா வந்துட்டு இருக்காரு அதனால தான் அப்படின்ற மாதிரி குருவும் சொல்லிட்டு இருக்கான். இப்ப ஹீரோவையும் ஃப்ரெண்டையும் நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ இருக்கார்ல, ஒரு கடையில நிறைய பர்ச்சேஸ் பண்ணிருப்பாரு. அங்க இருக்க லக்கி டிரால பேரும் எழுதி போட்டிருப்பாரு. அப்படி எழுதி போட்டதுல இவர் ஜெயிஸ்டர்ன்றது தெரிய வருது. இப்ப பொருளை கலெக்ட் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சரி, நீங்க ஒரு பைக் தான் ஜெயிச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. நீங்க போய் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அனுப்பியும் விடுறாங்க. இவருமே ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அந்த பொண்ணை பார்த்த லக்கு தான்ற மாதிரி அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. பார்த்தா இவருக்கு ஸ்கூட்டி தான் விழுந்திருக்கு. இவர் பைக் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி யோசிக்கிறது. அப்பதான் யாழினி இந்த இடத்துக்கு வராங்க. ஆக்சுவலா பைக் இவங்களுக்கு தான் விழுந்திருக்கும். என் பைக்கை நீங்க எதுக்காக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. எங்க உங்களுக்கு ஸ்கூட்டினா கூட கரெக்டா இருக்கும், நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டா என்னன்ற மாதிரி கேட்கறது. இவங்க கொஞ்சம் தயங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்ப பாண்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆல்மோஸ்ட் வேலைலாம் ஒண்ணுதாங்க, எக்ஸ்ட்ரா உங்களுக்கு காசு தரணும்னா கூட தந்துடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே நம்மளுக்கு ஸ்கூட்டி இருந்தா பெட்டர்ன்ற மாதிரி ஸ்கூட்டி எடுத்துக்கிறாங்க. ரெண்டு பேருமே வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஹீரோக்கு அவங்கள பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு பாத்தீங்களா. அதை பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் என்ன சொல்றாருன்னா, பூஜை சாமான் வாங்கிட்டு வந்துடுறேன்னு கொஞ்சம் தள்ளி போயிருந்தாரு. ஹீரோ யோசிச்சுக்கிட்டே இருக்கும் போது ஈரின் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க கோயிலுக்குள்ள போகும்போது தான் ஈரின் வந்திருக்கிறத இவர் கவனிக்கிறாரு. இப்ப ஈரின் திரும்பி வரும்போது அவங்க வண்டிக்கு இவர் பூஜை எல்லாம் பண்ணி வச்சிருக்காரு. என்னங்க என் வண்டிக்கு பூஜை பண்ணி வச்சிருக்கீங்க, நம்ம தான் வண்டியை மாத்திட்டோம்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உங்க வண்டி என் வண்டின்னு எதுக்குங்க பிரிச்சு பேசுறீங்க, எல்லாம் நம்ம வண்டி தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் ஃப்ளோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா இவங்க பெருசா பிடி கொடுக்க மாட்டாங்க. எதுவுமே கண்டுக்காம இங்க இருந்து பைக் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இவங்களோட வீடு வந்து சேர்றாங்க. யாழினிக்கு கல்யாண வயசு வந்துருச்சுல, சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரி பேரண்ட்ஸ் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா யாழினிக்கு பெருசா இப்போதைக்கு விருப்பம் இல்ல. டாபிக்கை மாத்திட்டு வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. நைட்டு நேரம் ஜாலி பார்க்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. இந்த பார்க்க தான் ஸ்டார்டிங்ல நமக்கு காமிச்சிருப்பாங்க. குடிகாரங்க உள்ள போய் சரக்கு அடிச்சா என்னன்ற மாதிரி நுழைய பாக்குறாங்க. ஆனா உள்ள பேய் மாதிரி ஏதோ ஒரு உருவம் எல்லாம் போறது இவங்களுக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. ஹீரோவும் ஃப்ரெண்டும் வேலை இல்லாம தானே சுத்திட்டு இருந்தாங்க. தெரிஞ்சவர் சொல்லி ஒரு நபரை பாக்குறதுக்காக வராங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, உள்ள ஒரு பொண்ணு இருப்பா, வேலையை பத்தி அவ டீட்டெயிலா சொல்லுவா, பொறுப்பா வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவர் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த பொண்ணை பார்க்கலான்னு உள்ள வராங்க. அந்த இடத்துல இருக்கிறது ஹீரோயின் தான். இவங்க வரும்போது அவங்க தவறி விழ போறாங்க. சட்டுன்னு ஹீரோ பிடிச்சிடுறாரு. இப்ப ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் ட்ரீம் சாங்குக்கு எல்லாம் போயிடுறாரு. ஹீரோயின் போனது கூட தெரியாம இன்னும் கையை அதே பொசிஷன்ல வச்சிட்டு இருக்காரு. அவ போய் ரொம்ப நேரம் ஆயிடுச்சுடா, கையை எடுன்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் சொல்லிட்டு இருக்காரு. வீட்டுக்கு போய் டிஷ் எல்லாம் வச்சு கேபிள் கனெக்ஷன் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த வேலைக்காக தான் இவங்க ரெண்டு பேர் வந்திருக்காங்க. நீங்க பார்க்க வேண்டிய கஸ்டமரோட பேரு காஞ்சனா, இதுதான் அட்ரஸ்ன்ற மாதிரி ஹீரோயினும் அட்ரஸ் தந்துடுறாங்க. சரின்ற மாதிரி இவங்களும் வேலையை பார்க்கறதுக்காக கிளம்புறாங்க. அட்ரஸ் என்னன்னு தெரியாம இவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. உட்காந்துருக்க நபர்கிட்ட காஞ்சனா வீடு எங்க இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவருமே இந்த வழியா போனோம், லாஸ்ட் வீடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறாங்க. முதல்ல பாண்டி தான் போய் கதவை தட்டுறாரு. ஒரு பொண்ணு கையை மட்டும் நீட்டுறாங்க. என்ன கையை மட்டும் நீட்டுறான்ற மாதிரி இவரும் பிடிக்கிறாரு. சட்டுன்னு அந்த பொண்ணு உள்ள இழுத்து இவரை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. என்ன இப்படி போட்டு அடிக்கிறா அப்படின்ற மாதிரி இவரும் அடிலாம் வாங்கிட்டு இருக்காரு. ஹீரோ வரும்போது அடிலாம் வாங்காத மாதிரி இந்த இடத்துல மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோவும் நான் மேல வேலை பாக்குறேன், நீ கீழே வேலை பாரு அப்படின்ற மாதிரி மேலே கிளம்பிடுறாரு. ஆக்சுவலா இந்த காஞ்சனா மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போல இவரை கீழே பயங்கரமா டார்ச்சர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க.
ஒரு வழியா வேலையை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படி கிளம்பி போகும்போது பாண்டி இருக்கார்ல, வழி சொன்னவர்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணை பத்தி முன்னாடியே சொல்லியிருந்தா நான் அடி வாங்காம தப்பிச்சிருப்பேன்ல அப்படின்ற மாதிரிலாம் பாண்டி சொல்லிட்டாரு. அது எப்படி சொல்ல முடியும், ஏன்னா நானும் வாங்கினேனே அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவர் போஸ்ட் தரதுக்காக போய் அடி வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. காஞ்சனான் பேரை வச்சுட்டு பேய் மாதிரி அடிச்சா அப்படின்ற மாதிரிலாம் பாண்டி சொல்றாரு. நல்ல வேலை நீ தான் தப்பிச்சேன்னு சொல்றாரு. யாரா சொன்னா நானும் வாங்கினேன்ற மாதிரி ஹீரோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ மேல வேலை பார்த்துட்டு இருந்தார்ல, இந்த பொண்ணு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பா, டிஸ்டர்ப்லாம் பண்ணாத போன்ற மாதிரி இவர் தள்ளி அனுப்பிடுவாரு. இவர் மும்முரமா வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு இருக்கால, ஸ்க்ரூ டிரைவரை பின்னாடியே ஏத்திடுவா. ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிருது. சரி அப்பாக்கு கால் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் அப்பாக்கு கால் பண்றாங்க. அப்பா கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு பகுதியில இருக்காரு போல. நான் கிளம்பி வரதுக்கு எப்படியும் அரை மணி நேரத்துக்கு மேல ஆகுமா, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அப்பாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ரவுடி பசங்களாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. என்ன பாப்பா லிஃப்ட் வேணுமான்ற மாதிரி டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் கையை வச்சு தப்பா நடந்துக்கலாம் நினைக்கிறான். அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து அவன் கையை பிடிக்கிறாரு. அவன் கூட பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாரு. இப்ப மத்த எல்லாரையும் அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாரு. இதனால ஹீரோ கிட்ட நன்றி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. காலையில பெருசா பேசியிருக்க மாட்டாங்க, இப்பதான் ஓரளவுக்கு பேசுறாங்க. நானே வீட்டுல வந்து டிராப் பண்றேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இல்ல நான் ஆட்டோ பிடிச்சு போய்க்கிறேன்ற மாதிரி ஹீரோயின் கிளம்பி இருப்பாங்க. ஒரு ஆட்டோ டிரைவரை நம்புறா, என்ன நம்ப மாட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவும் ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயின் வீட்டுல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. பேரண்ட்ஸும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்கல்ல, இவங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்ப சரி எனக்கு மாப்பிள்ளையோட டீட்டெயில் எல்லாம் தாங்கன்ற மாதிரி மாப்பிள்ளையோட டீட்டெயில் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்டயும் ஃப்ரெண்டு கிட்டயும் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க, அந்த மாப்பிள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கணும். அவங்க கேபிள் கனெக்ஷன்லாம் கேட்கல, இருந்தாலும் நீங்க கேபிள் கனெக்ஷனை பத்தி பேசுற மாதிரி விசாரிச்சுட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இது மாப்பிளைய பத்தி விசாரிக்கணுமான்னு ஹீரோ சோகமா இருந்தது. இப்ப இவங்க ரெண்டு பேருமே விசாரிக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கேபிளை பத்தி பேசுற மாதிரி அவரோட ஆக்டிவிட்டி எல்லாம் நோட் பண்றாங்க. அவரு பார்த்தா ரொம்ப நல்ல டைப் மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் இதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஹீரோ யோசிக்கிறது. அவன் ரொம்ப மோசங்க, நாங்க போகும்போது கூட குடிச்சிட்டு தான் இருந்தான், அந்த அளவுக்கு அவன் கெட்டவன் மாதிரி இருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோனும் அப்ப வேணான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ ஒரு பெரியவர் சைக்கிள்ல வியாபாரம் பண்ணிக்கிட்டே அந்த பார்க் பக்கம் வந்துட்டு இருக்காரு. பார்க்ல ரெண்டு பேர் உக்காந்துட்டு இருக்க மாதிரி இவரோட கண்ணுக்கு தெரியுது. பேய் தான்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப சைக்கிளை தள்ளிட்டு வேகமா இந்த இடத்தை விட்டு கிளம்புறாரு. இப்ப ஹீரோக்கு கால் பண்ணி வேலையை பத்தி சொல்றாங்க. இந்த ஏரியால ஒருத்தங்க கனெக்ஷனுக்காக கேட்டிருக்காங்க, சீக்கிரமா போங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவரும் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காரு. சந்து முனையில ஒரு லேடி நின்னுட்டு இருக்காங்க. அந்த லேடி விலைமாது, ஆனா இவங்க தான் கஸ்டமர்ன்ற மாதிரி இவங்க நினைச்சுக்கிறாங்க. அதுக்கே அந்த லேடி கிட்ட பேசுறாங்க. அவ்வளவுதானே, பார்த்து பண்ணிக்கலாம் வாங்கன்ற மாதிரி அவங்களும் கூட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க விலைமாதுன்னு தெரியுது. இவங்க சட்டுன்னு அங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, வேற ஒரு நபரை பத்தி விசாரிச்சு சொல்லுங்க, ஏன்னா வீட்டுல மாப்பிள்ளையா பாத்துருக்காங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோக்கு சுத்தமா விருப்பம் இல்ல, இருந்தாலும் ஹீரோயின் கிட்ட விசாரிச்சு சொல்றேன்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறது. அவர் விசாரிச்சு சொல்லுவாருன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவர் வாட்டி பொய் சொன்னார்ல, அதை பத்தி சொல்றாரு. நான் பொய் சொன்னதுக்கு காரணம் உங்களை நான் லவ் பண்றேன்னு ப்ரப்போஸ் பண்றாரு. இவங்க எதுவுமே சொல்லாம இங்க இருந்து நடந்து போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு விருப்பம் இல்ல போலன்ற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்றாரு. வேற ஒரு நாள் ஹீரோயின் ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருப்பாங்க. இந்த வாட்டி ஒரு மாப்பிளைய பத்தி நானே முழுசா விசாரிச்சேன், எனக்கு அந்த மாப்பிளைய ரொம்ப பிடிச்சிருச்சு, நான் அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோ ஃபீல் பண்றாரு. அவர் போட்டோவை அனுப்பி வச்சிருக்கேன் பாத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இவருமே ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா ஹீரோ போட்டோ தான் இருக்கு. ஹீரோவும் இது தெரிஞ்சோன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் பிடிச்சிருச்சு. வீட்டுல சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே வீட்டுல சொல்லிடுறாங்க. ரெண்டு பேரோட வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் இது ஓகேன்னு தான் தோணுது. அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நிச்சயதார்த்தத்தை பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நல்லபடியா பண்ணிடுறாங்க. இப்ப குரு இருக்கான்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட பயங்கரமா தம்மெல்லாம் கார்ல வச்சு அடிச்சிட்டு இருக்கான். அந்த வழியா வந்த போலீஸும் கதவெல்லாம் தட்டுறாரு. உள்ள குரு தான் இருக்கான்னு தெரிஞ்சோன்னா, நீங்க தானா தம்பி, சரி நான் கிளம்புறேன்ற மாதிரி சைலண்டா இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ட்ரக் எடுத்துக்கிட்டே பேசிட்டு இருக்காங்க. அந்த வழியா தான் ஹீரோவும் ஹீரோயினும் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே இவங்களுக்கு பிடிச்சிருந்து தப்பா நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் கிட்ட தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல தப்பா நடந்துக்கிற மாதிரி கையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ சண்டை போடலாம் நினைக்கிறாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, நிச்சயதார்த்தம் இப்பதான் முடிஞ்சிருக்கு, இப்ப பிரச்சனை வேணான்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஹீரோவுமே அவங்களோட கையை பிடிச்சிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இந்த கேங்கை ஏமாத்தி இவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சிடுறாங்க. அப்படி தப்பிச்சவங்க ஏற்கனவே ஒரு நபரை போட்டு இவர் அடிச்சார்ல, அந்த கேங் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. இவன் தான் என்ன அடிச்சான்ற மாதிரி அவர் ஆட்கள் கிட்ட எல்லாம் சொல்றாரு. ஆட்கள்லாம் துரத்திட்டு வராங்க. இவங்க பயந்து ஒரு பார்க் இருக்கிற இடத்துக்கு போயிடுறாங்க. அந்த பார்க்ல தான் பேய் இருக்கு போல. இவங்க உடம்புல பேய் இறங்கிருது. இப்ப பேயா இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போடுறாங்க. இந்த பார்க்ல இருந்த பேய் யாரு என்னன்னு தெரியல.
இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோயின் அம்மா நைட்டு நேரம் தண்ணி குடிக்கிறதுக்காக வராங்க. அப்ப பொண்ணு ரூம்ல இருந்து பேய் கத்துற மாதிரிலாம் சவுண்ட் கேக்குது. என்னன்னு பார்த்தா பொண்ணு பேய் படம் தான் பார்த்துட்டு இருக்கா. பொண்ணுக்கு பேய்னாலே பயம், எப்படி பேய் படம் பாக்குறான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இத பத்தி இவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவோட வீட்டை காட்டுறாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம தான் இருக்கும். ஹீரோ ரூம்ல இருந்து புகையா வந்துட்டு இருக்கு. என்ன புகையா வருதுன்ற மாதிரி அம்மா கதை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அவர் தம்மு தான் அடிச்சிட்டு இருக்காரு. என்ன இது புது பழக்கம்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. பாண்டி எப்பவுமே இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து தான் சாப்பிடுவாரு. இவங்க ரெண்டு பேருமே வீகனா இருப்பாங்க. ஆனா இப்ப என்னடானா கறியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இத பாக்குற பாண்டி பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாரு. இவங்க வீகன் தானே, என்ன கறியை இப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு யோசிக்கிறது. அந்த பார்க்ல ஆவி உடம்புல போச்சுல்ல, அப்பத்துல இருந்து தான் இவங்களோட ஆக்டிவிட்டி எல்லாம் மாறி இருக்கு. இப்போ ஒரு பெரியவர் சைக்கிள்ல வந்துட்டு இருக்காரு. இவர் வந்துட்டு இருக்கும் போது எதிர எதுவுமே இல்ல. ஆனா எதிலேயே இடிச்ச மாதிரி இவரோட வண்டி நின்றுது. என்ன வண்டி நின்றுச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறது. அப்ப பேய் ஏதோ ஒன்னு இவரை அட்டாக் பண்ணுது. இவரும் தப்பிச்சு ஓடலாம் நினைக்கிறாரு. ஆனா அந்த பேய் பிரிட்ஜ் மேல இருந்து தள்ளி விட்டுருது. இவர் கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு. இந்த ஸ்பாட்டுக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஆக்சிடென்ட்ன்ற மாதிரி கேஸை முடிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் நிறைய மாற்றம்லாம் ஏற்பட்டிருக்குல்ல. இத பத்தி ரெண்டு பேரோட ஃபேமிலிக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, ஒரு சாமியார் கிட்ட கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சேர்ந்து உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சாமியார் கிட்ட போகணும்னு சொல்றாங்க. இது சாமியார் கிட்ட போகணுமான்ற மாதிரி இவங்க கோவப்பட்டு பேய் மாதிரி பேசுறாங்க. உண்மையிலேயே உடம்புல பேய் இருக்கு போல, இவங்களுக்கு தெரியாம தான் கூட்டு போனோன்ற மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தவங்க யோசிக்கிறாங்க. எல்லா டைமும் இவங்க பேயா இருக்க மாட்டாங்க, சில சமயம் நார்மலாவும் இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்துல இவங்களுமே ஒரு சாமியார் கிட்ட காட்டலான்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. அந்த சாமியார் ஃப்ராடு சாமியார் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. அந்த சாமியாரை இவங்க உடம்புல இருக்க பேயை ஓட்டுற மாதிரிலாம் டிராமா பண்ணிட்டு இருக்காரு. நீ ஃப்ராடு சாமியார்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க ரெண்டு பேருமே அந்த சாமியாரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேயா இருக்கு, என்னால எதுவுமே பண்ண முடியலன்ற மாதிரி சாமியார் ஓடிடுறாரு. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நார்மல் நிலைமைக்கு வந்துடுறாங்க. ஏன் சாமியார் இவ்வளவு வேகமா ஓடுறாரு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஏதோ அர்ஜென்ட் வேலை வந்துருச்சு போல, அதனால தான் இப்படி ஓடுறாரு அப்படின்ற மாதிரி இவங்களும் சமாளிக்கிறாங்க. இப்ப குரு இருக்கான் பாத்தீங்களா, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல பார்ட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டி முடிஞ்சு எல்லாருமே கிளம்பிடுறாங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஆபீசர் மட்டும் தான் இருக்காங்க. அந்த போலீஸ் ஆபீசரும் பாத்ரூம் போறதுக்காக போறாரு. அந்த இடத்துல இவர் கொலாவெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு தான் போறாரு. திரும்பி கொலா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆயிருது. என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகுது அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப ஆஃப் பண்றாரு. திடீர்னு பாத்ரூம்குள்ள யாரோ இருக்க மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா பாத்ரூம்குள்ள இருக்கீங்க, வெளியே வாங்கன்னு சொல்றாரு. எந்த பதிலும் வர மாட்டேங்குது. இவரும் கதை உடைச்சிட்டு உள்ள போலான்னு நினைக்கிறாரு. சட்டுன்னு கதை ஓபன் ஆகி ஒரு ஃபோர்ஸ் இவரை உள்ள இழுத்துருது. இவருமே அந்த ஃபோர்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்ப ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரெண்டு பேருமே பேயா தான் இருக்காங்க. இப்ப கொடூரமா இந்த இடத்துல இவரோட கதையை முடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஒரு லாயர் இந்த இடத்துக்கு வராரு. அவர் இந்த விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. மத்தவங்களுக்கு தகவலை சொல்றாரு. ஏன்டா அடிக்கடி சாமியார் கிட்ட கூட்டு வந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணணுமா, புரிஞ்சுக்கோ மாப்ள, நீ உள்ள போயிட்டு வான்ற மாதிரி ஃப்ரெண்டு தான் சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருமே உள்ள போய் உட்காடுறாங்க. இந்த லேடியும் உடம்புல பேய் இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க உடம்பை விட்டு வெளியே போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே இப்ப கன்னட மொழியில பேசுறாங்க. எங்க வேலை முடிகிற வரைக்கும் போக மாட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, சீக்கிரமா இந்த விஷயத்தை சரி பண்ணிடலாம், இப்போதைக்கு கூட்டு போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேருமே நார்மலா இருக்காங்க. நைட்டு நேரம் ஒரு இடத்துல ஐஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா குருவோட ஃப்ரெண்ட்ஸ் தப்பா நடந்துக்கணும்னு நினைச்சு மிஸ் ஆச்சு பாத்தீங்களா, அதுல ரெண்டு ஃப்ரெண்டு மட்டும் இங்க இருக்காங்க. அந்த ரெண்டு ஃப்ரெண்டு அன்னைக்கு தப்பிச்சிட்டீங்க, இன்னைக்கு தப்பிக்க முடியாதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. திடீர்னு இவங்க ரெண்டு பேர் பேயா மாறிடுறாங்க. பேயா மாறி இவங்களை அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த அளவுக்கு அட்டாக் பண்றாங்கன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி ஓடினவனுங்க பக்கத்துல இருக்க பார்க்குள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த பார்க்குள்ள இந்த ரெண்டு பேயும் வந்து இவங்க ரெண்டு பேரை சாவடிச்சிருது. ரெண்டு பேருமே தூக்குல தொங்குன மாதிரி தான் இறந்து போயிருப்பாங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக டிஎஸ்பி ருத்ரான்ற லேடி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப குருவோட இன்னொரு ஃப்ரெண்டை நமக்கு காட்டுறாங்க. தம்மெல்லாம் ஒரு இடத்துல அடிச்சிட்டு இருக்காரு. சரி பைக் எடுத்துட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாரு. அப்பன்னு பார்த்து பேய் ஆக்டிவிட்டி எல்லாம் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோவும் ஹீரோயினும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தவங்க பயங்கரமா இவரை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இவரும் தப்பிச்சு ஓடலாம் ட்ரை பண்றாரு. அதை மீறிய ரெண்டு பேய்களும் சேர்ந்த மாதிரி ஒரு இடத்துல இவரோட கதையை முடிச்சிருது. ஏற்கனவே ரெண்டு பேர் இறந்து போன நிலைமையில மூணாவதா ஒருத்தர் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை குருவோட அப்பா பாக்குறாரு. குருவோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அடுத்தடுத்து கொல்லப்படுறாங்கன்னு அப்பாக்கு தெரிஞ்சிருது. எல்லாருமே சேர்ந்து என்ன காரியம்டா பண்ணி தொலைச்சிங்க, அடுத்தடுத்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் செத்துட்டு இருக்காங்க, நீ கவனமா இருன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி குருவும் ஏத்துக்கிறாரு. குருவோட மூணாவது ஃப்ரெண்டு இறந்து போன மாதிரி நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி போலீஸுங்க தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி தேடி பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு பத்திரிகை உங்களுக்கு கிடைக்குது. அந்த பத்திரிகையில ரத்தம்லாம் இருக்கு. அதனால பத்திரிகையில என்ன எழுதியிருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இந்த டிசைனை வச்சு கடையில விசாரிப்போன்ற மாதிரி இவங்களும் ஒவ்வொரு கடையா வந்து விசாரிக்கிறாங்க.
அந்த டிசைன்ல யாரு பத்திரிக்கை அடிச்சிருக்காங்கன்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் தான் அடிச்சிருப்பாங்க. சரி, அவங்க வீட்டுக்கு போய் விசாரிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே கிளம்பி அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல உங்க பத்திரிக்கை கிடைச்சது, அதுவும் ரத்த கரையோட கிடைச்சது எப்படின்ற மாதிரிலாம் இந்த லேடி விசாரிச்சுட்டு இருக்காங்க. பத்திரிக்கை வைக்கிறதுக்காக அந்த வழியா போனோம், அப்படி பத்திரிக்கை மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. ருத்ரா கிளம்பும் போது இவங்க 2 பேரோட போன் நம்பரை வாங்கிட்டு தான் போயிருப்பாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் கொல்லப்பட்டிருக்காங்கல்ல, எல்லாரும் கொலை செய்யப்படும் போது இவங்களோட போன் டவர் எங்க இருக்குன்ற மாதிரி செக் பண்ணிருப்பாங்க. பார்த்தா கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு பக்கத்துல தான் இவங்க போன் டவர் இருந்திருக்கும். அதனால நேரா அந்த இடத்துக்கு வந்து இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்றாங்க. எங்க பசங்க எதுவுமே பண்ணலன்ற மாதிரிலாம் பேரண்ட்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்கீங்க, எதுக்காக பண்ணீங்க, ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரி டிஎஸ்பி கேக்குறாங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எங்களுக்கு புரியல, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா டிஎஸ்பி துருவி துருவி விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பேய்ங்க வெளியே வந்துருது. அவங்க தான் தெரியாதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்கள விட்டு அப்படின்ற மாதிரிலாம் பேய் சொல்லுது. இப்பதான் பேரண்ட்ஸ் இந்த இடத்துக்கு வராங்க. பசங்களுக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்ப நேரடியா அந்த பேய்களை பத்தியே பேசுறாங்க. இவங்க 2 பேருக்கு சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது, இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணாதீங்க, உடம்பை விட்டு போயிடுங்கன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்பதான் பேய்களும் எதனால கொலை பண்ணிட்டு இருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிக்குது. கர்நாடகால நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. 2 பேர் பயங்கரமா லவ் பண்ணுவாங்க. ஆனா வீட்டுல எதிர்ப்பு இருந்திருக்கும். தமிழ்நாட்டுல இருக்க ஒரு ஃப்ரெண்டை பாக்குறதுக்காக தான் இவங்க 2 பேர் கிளம்பி வராங்க. ஆனா அவர் திடீர்னு வேலை விஷயமா வெளியே போயிருப்பாரு. அவர் இல்லையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. 2 நாள் மட்டும் நம்ம ஹோட்டல்ல தங்குவோம், அதுக்கப்புறம் ஃப்ரெண்டை பார்க்க வரலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹோட்டல்ல சேர்ந்தவர் ஆதார் கார்டு வேணும்னு கேட்கிறாரு. இவங்க கிளம்புற அவசரத்துல ஆதார் கார்டு கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. பேசி ரூமை வாங்கிடலாம் பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறாரு. அப்படி பேசினா கண்டிப்பா இந்த பொண்ணை பத்தி தெரிய வரும், பொண்ணோட ஃபேமிலி பெரிய இடம், இவர் தகவலை கொடுத்துட்டா பிரச்சனைன்னு யோசிக்கிறாரு. அதனால சைலண்டா கேர்ள் ஃப்ரெண்டை இங்க இருந்து கூட்டு போயிடுறாரு. ஃப்ரெண்டை மீட் பண்ற வரைக்கும் எந்த ஹோட்டல்லையும் ஸ்டே பண்ண வேணாம், ஏன்னா உன் பேரண்ட்ஸ்க்கு தகவல் போக கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேருமே இருட்டுற வரைக்கும் இந்த பார்க்ல உட்காந்து இருக்காங்க. இருட்டினதுக்கு அப்புறம் ஆளுங்களெல்லாம் அனுப்புவாங்கல்ல, அப்போ கூட அவங்க இங்கேயே இருக்கணும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. வாட்ச்மேனுக்கு தெரியாம இவங்க 2 பேருமே இதே இடத்துல இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. குருவும் ஃப்ரெண்ட்ஸும் நைட்டு நேரம் இந்த பார்க்குக்கு வந்து தண்ணிலாம் அடிப்பாங்க போல, அந்த மாதிரி எல்லாருமே சேர்ந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரை குரு கவனிச்சிடுறாரு. எங்க இருந்துடா இவளை தள்ளிட்டு வந்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. இவன் என்னோட லவ்வரு, காலையில நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் இருக்கோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் குருவும் ஃப்ரெண்ட்ஸும் ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப இவரை லாக் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணு கிட்ட இந்த இடத்துல தப்பாலாம் நடந்துட்டு இருக்காங்க. இவங்களை இப்படியே விட்டு போக கூடாதுன்ற மாதிரி 2 பேரையும் சாப்பிடுச்சிருவாங்க. இங்க இருக்க செடியில தூக்குல தொங்க விட்ட மாதிரி செட் பண்ணிடுவாங்க. ஒரு பையன் பால் விளையாடும் போது எதையோ பார்த்து ஷாக் ஆனான்ல, இதை பார்த்து தான் ஷாக் ஆயிருப்பான். போலீஸ் கிட்ட இந்த கேஸ் வந்திருக்கும். போலீஸ் இந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி கேஸை முடிச்சிருப்பாரு. அதுக்காக டாக்டருக்கு போலீஸ்க்கு எல்லாம் காசை தந்திருப்பாரு. பிரிட்ஜ்ல இருந்து ஒரு பெரியவரை தள்ளி விட்டு சாவடிச்சாங்கல்ல, அவர் தான் அந்த இடத்துல வாட்ச்மேனா வேலை பார்த்திருப்பாரு. அவருமே ஹெல்ப் பண்ணிருப்பாரு. அதனாலதான் கதையை முடிச்சிருப்பாங்க. டாக்டர் கதையை முடிச்சிட்டோம், இன்னும் குருவோட கதையை மட்டும் தான் முடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருக்க டிஎஸ்பி இருக்காங்கல்ல, அவன் கதையை நான் முடிக்கிறேன், நீங்க 2 பேருமே உடம்பை விட்டு போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப குருவோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, குருக்கு கால் பண்ணி பேசுறாரு. உன் உயிருக்கு ஆபத்து இருக்கான், போலீஸ் லேடி ஹெல்ப் பண்றதா சொல்றாங்க, அவங்களை கெஸ்ட் ஹவுஸ்க்கு அனுப்பி வைக்கிறேன், அவங்க சொல்ற மாதிரி கேட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிப்பான்ற மாதிரி குருவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப குருவுமே டிஎஸ்பிக்காக வெயிட் பண்றாரு. டிஎஸ்பி பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீங்க பண்ண விஷயத்தினால தான் பேயா வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் புரிய வைக்கிறாங்க. உங்க அப்பா எப்படியாவது என்னோட பையனை காப்பாத்துங்கன்ற மாதிரி கேட்டிருக்காரு. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு, நீங்க செத்து போன மாதிரி நடிக்கணும், நான் போய் பாத்துக்கோங்கன்னு சொல்லும் போது பேய்ங்க பாக்குறதுக்காக வரும், நீங்க செத்த மாதிரி நடிச்சா மட்டும் போதும், அதுக்கப்புறம் அந்த பேய் கிளம்புனதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப பேய்ங்க இருக்குல்ல, திடீர்னு இந்த இடத்தை விட்டு தப்பிச்சு போயிருதுங்க. டிஎஸ்பி நானே கொல்றேன்னு சொல்லியிருப்பாங்க. எந்த அளவுக்கு நம்புறதுன்னு உங்களுக்கு தெரியல, அதனாலதான் இவங்க 2 பேருமே குருவை பாக்குறதுக்காக குருவோட கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா குரு கொலை செய்யப்பட்டிருக்கான். அவங்க சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாங்க போல, நம்ம கிளம்பலான்ற மாதிரி இங்க இருந்து இவங்க கிளம்புறாங்க. உண்மையிலேயே டிஎஸ்பி கொலை பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. இவ்வளவு நாள் ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் என்ன நடந்ததுன்னே தெரியாது. இப்ப டிஎஸ்பி தான் நடந்த விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறாங்க. அதே மாதிரி பேய் கிட்ட உடம்ப விட்டு போன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த பேய்களும் இவங்க நிம்மதியா இருக்கட்டும், நம்ம போயிடலான்ற மாதிரிலாம் பேசிக்குதுங்க. இப்ப 2 பேய்களும் இவங்களோட உடம்ப விட்டு கிளம்பிடுது. இப்ப டிஎஸ்பி அசிஸ்டன்ட் இருக்காருல்ல, மேடம் நீங்க பிளான் போட்டு அவரை காப்பாத்திட்டீங்க, நீங்க உண்மையிலேயே கிரேட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. யார் சொன்னா நான் அவனை காப்பாத்தினேன்னு, நான் உண்மையிலேயே அவனை சாவடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முன்னாள் எம்எல்ஏவோட பையன்ல காப்பாத்தணும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க, பிளான் எல்லாம் பேசி முடிச்சிருப்பாங்க. இவனுமே இந்தாங்க மேடம் கோக் குடிங்கன்ற மாதிரி தரான். கோக்கை ஓபன் பண்ணும் போது இவங்க டிஷர்ட்ல எல்லாம் பட்டுது. வாஷ் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இங்க இருக்கோன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே அந்த இடத்துல போய் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க.
அப்படி இவங்க வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்களையே இவன் தப்பா பார்த்துட்டு இருக்கான். நான் ஒரு போலீஸ் ஆபீசரு, என்னையே இப்படி பாக்குறியான்ற மாதிரி இவங்க கோவப்படுறாங்க. போலீஸ் ஆபீசரா இருந்தா என்ன, எவ்வளவு நாளா நான் பேசி என்னோட அப்பா கிட்ட இருந்து வாங்கி தரேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் தப்பா அப்ரோச் பண்றான். இவங்களை வேகமா பெட்ல தள்ளி இவங்க கூட ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறான். ஆனா இவங்க சட்டுன்னு கன் எடுத்து இவனை ஷூட் பண்ணிடுறாங்க. டிஎஸ்பின்னு தெரிஞ்சுமே இவ்வளவு அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்றானா இவன் சாதாரண பொண்ணுங்களெல்லாம் எந்த அளவுக்கு பாடுபடுத்துவான்றதை இவங்க புரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அந்த இடத்துல கதையை முடிச்சிருப்பாங்க. இந்த கேஸை நம்ம எப்படி க்ளோஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் கேக்குறாங்க. அதுக்கு ஒரு வழி இருக்குன்ற மாதிரி டிஎஸ்பி சொல்றாங்க. இப்ப வெளியே வந்து மீடியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. குருக்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிசினஸ் ரிலேட்டடா நிறைய பிரச்சனை போயிட்டு வந்திருக்கு. இதனால தான் குரு ஒவ்வொரு ஃப்ரெண்டியா சாவடிச்சிருக்காரு. குருவை நாங்க பிடிக்கிறதுக்காக போனோம். குரு என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணாரு. வேற வழி இல்லாம நான் குருவை ஷூட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதோடய இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.